ஃப்ளவர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு கல்யாணம் நடக்குதுங்க. கல்யாண பெண், மாப்பிள்ளை, அப்பா அம்மா, நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா குதூகலமா அந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த நாளுடைய ஹீரோ ஹீரோயின் யாரு? கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் தான் இல்லையா? கல்யாணம் முடிஞ்சு சாயங்காலம் ரிசப்ஷன், அந்த மறு வீடு, பெண் வீட்டுக்கு போறது, மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது, எல்லா கலைவரங்களும் முடிஞ்சு, எல்லா பண்டிகைகளும் முடிஞ்சு, கொண்டாட்டங்களும் முடிஞ்சு, ராத்திரி அவங்க மணப்பெண்ணுடைய அம்மா மணமகளுக்கு ஒரு பாஸ்புக்கை கொடுக்குறாங்க. ஆமாங்க, ஒரு பேங்க் பாஸ்புக்கை கையில கொடுக்குறாங்க. அம்மாடி இந்தா, இது உன்னுடைய மேரேஜ் ரெக்கார்ட் அப்படின்னு நீ வச்சுக்கோ. மேரேஜ் ரெக்கார்டா? என்னம்மா இது? பேங்க் பாஸ்புக் தானே? ஆமாடா, ஆனா உன்னுடைய திருமண வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சந்தோஷமான விஷயத்துக்கும் நீ இந்த பேங்க் பாஸ்புக்ல பணம் போடு. உன் சந்தோஷத்தின் அளவுக்கு ஏத்த மாதிரி இதுல நீ பணம் போடு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு நீ திருமணமாய் உன் வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கிற. அதனால இன்னைக்கு நான் உன் பேர்ல 1000 ரூபாய் இந்த பாஸ்புக்ல போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இதே மாதிரி உன் திருமண வாழ்க்கையில உனக்கு சந்தோஷமான விஷயங்கள், தருணங்கள்னு எது எது தோணுதோ அந்த சந்தோஷமான விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி நீ இதுல பணம் போடு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஓகேம்மா, எனக்கு புரியுது அப்படின்னு அந்த பொண்ணு பாஸ்புக்கை வாங்கிட்டு அவங்க கணவர்கிட்ட போறா. கணவன் கிட்டயும் இந்த ஐடியாவை சொல்றா. 2 பேருக்கும் அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, நம்ம அத்தை சொன்ன மாதிரி நாம ஒவ்வொரு நல்ல சந்தோஷமான விஷயத்துக்கும் தருணத்துக்கும் நாம இந்த பாஸ்புக்ல பணம் போடலாம் அப்படின்னு அந்த கணவனும் ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி திருமணமாய் கொஞ்ச நாள்ல ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறாங்க. யாரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே? அந்த கணவனுடைய திருமணமாகி வர முதல் பர்த்டே. அதுக்கு ஒரு தொகை பேங்க்ல போடுறாங்க. அந்த பாஸ்புக்ல என்ட்ரி ஆகுது. கணவருடைய பிறந்த நாள், முதல் திருமணமாகி முதல் பிறந்த நாள் அப்படின்னு அதுல அவங்க கீழே எழுதவும் செஞ்சுக்கிறாங்க. அப்புறம் வேலையில சம்பளம் கூட்டி கொடுக்குறாங்க, சேலரி ரைஸ். அதுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் ஹனிமூன் ட்ரிப் போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கர்ப்பமாகறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, குழந்தை பிறக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த சந்தோஷ தருணத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க பேங்க் பாஸ்புக்ல பணம் போட்டுக்கிட்டே வராங்க. எதுக்காக இந்த தொகையை நாம செலுத்தணும் அப்படிங்கறது கீழே ஒரு குறிப்பு மாதிரி எழுதிட்டும் வராங்க. பல வருஷங்கள் போகுது. அந்த புதுமண தம்பதியினர் அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாம் மறைஞ்சு சராசரி வாழ்க்கைக்குள்ள அவங்க வரும்போது போராட்டம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், கவலை, இதனால சண்டை, கருத்து வேறுபாடு, பிரச்சனை, மனசுல சோர்வு அப்படின்னு அதிகமாகி அதிகமாகி இந்த உலகத்திலேயே மோசமான ஆளை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேனே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மனசுல ஒரு வெறுமை அவங்க 2 பேருக்கும் வருது. ஒரு நாள் அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, மா, இதுக்கு மேல என்னால இந்த ஆளோட குப்பை கொட்ட முடியாது. நாளைக்கே நான் வீட்டுக்கு வரப்போறேன். நம்ம குடும்ப லாயரை பார்க்க போறேன். டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்க போறேன். நீ என்னை எதுவும் சொல்லாத. என் வாழ்க்கையை என்னால வாழ்ந்துக்க முடியும். புருஷன் இல்லாம வாழ முடியாது. அது இது நீ பழைய கதையெல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் அவங்க அம்மா அமைதியா இருக்காங்க. என்னம்மா சத்தத்தையே காணோம் அப்படின்னு இவங்க கேக்குறாங்க போன்ல. பொண்ணு கேக்குறா. ஒன்னும் இல்ல, கல்யாணத்து அன்னைக்கு நான் ஒரு பாஸ்புக் கொடுத்தேன்ல, அந்த பாஸ்புக் உன்னோட மேரேஜ் ரெக்கார்டுன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட பணத்தை செலவு பண்ணிடு. ஏன்னா நீ தனியா அது உன் புருஷன் கைக்கு போயிடக்கூடாது, அவன் தனியா அதை என்ஜாய் பண்ணக்கூடாது. அதனால அதை நீ செலவு பண்ணிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. கரெக்ட் தான் அம்மா, நீ சொன்னது கரெக்ட். நாங்க 2 பேரும் சேர்ந்து போட்டோம், 2 பேரும் சேர்ந்தே அதை செலவு பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கே அந்த பாஸ்புக் எடுத்துட்டு நான் பேங்க்குக்கு போறேன் அப்படின்னு பொண்ணை போனை வச்சிடுறா. வச்சுட்டு பேங்க்குக்கு காலையில போறாங்க. போனா பெரிய கியூ. அந்த கியூல இவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும். டோக்கனை வாங்கிட்டு இவங்க போய் உட்காந்துட்டு அந்த பாஸ்புக்கை திறந்து பாக்குறாங்க. எவ்வளோ பணம் இருக்கு, எது எதுக்காக போட்டோம் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பார்க்க பார்க்க எந்தெந்த தருணங்கள் அவங்க திருமண வாழ்க்கையில சந்தோஷமான தருணங்களுக்கு அவங்க பணம் போட்டாங்கங்கிறத படிக்க படிக்க அவங்க மனசுல இருந்த இறுக்கம் லேசாய் கண்கள்ல நீர் துளி வருது.
எந்த காரணத்துக்காக அவங்க பேங்க்குக்கு வந்தாங்களோ அந்த காரணத்தை மறந்துட்டு வீட்டுக்கு போறாங்க. போய் அன்னைக்கு ராத்திரி அவங்க புருஷன் கிட்ட, நாம 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச அக்கவுண்ட், இந்த பணத்தை செலவு பண்ணிடுங்க நீங்களே அப்படின்னு பாஸ்புக்கை கணவர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் ராத்திரி கணவர் திரும்ப வந்து அந்த பாஸ்புக்கை மனைவி கையில கொடுக்கறாங்க. அதுல புதுசா ஒரு பெரிய தொகை அன்னைக்கு டெபாசிட் ஆயிருக்கு. அதுக்கு கீழே, என்னையே எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி, உன்னை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படிங்கிறத திரும்ப என்னை உணர வச்சதுக்கு நன்றி அப்படின்னு ஒரு குறிப்பும் இருக்கு அதுல. புரிஞ்சுதா நேயர்களே? அவங்க 2 பேருக்குள்ள இருந்த சின்ன சின்ன விஷயங்களால ஏற்பட்ட பெரிய மன உளைச்சல், மன பிரிவு அந்த பாஸ்புக் அவங்க படிச்சதும் ஒன்னா சேர்ந்துருச்சு. காலப்போக்குல நமக்குள்ளேயும் எத்தனையோ தம்பதியினர்களுக்குள்ளேயும் ஒரு ஒவ்வாமை இருக்கும். ஒவ்வாமைனா ஒத்து போகாத ஒரு தன்மை இருக்கும். ஆனா அது எல்லாம் மாயை தான். கண்டிப்பா எல்லா தம்பதியினர்களுக்குள்ளேயும், கணவன் மனைவிக்குள்ளேயும் கண்டிப்பா நேசம், பாசம், காதல் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கும். எங்கேயோ ஒரு மூலையில அதுங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். அதுங்களெல்லாம் ஒளிய வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்கள் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கோம் நம்ம மனசுக்குள்ள. அதனால அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுங்களை எல்லாம் தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்து பழையபடி வாழ்க்கையில சந்தோஷத்தோடையும் ரொமான்ஸோடையும் எல்லாரும் வாழுங்க. இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு இறைவன் நமக்கு முடிச்சு போடலைங்க. நாமளே நமக்கு ஒரு முடிச்சு போட்டிருக்கோம். இல்ல மோதிரம் மாத்திருக்கோம், இல்ல நிக்காங்கிற பேர்ல கையெழுத்து போட்டிருக்கோம். ஏதோ ஒண்ணு அவங்க மத சம்பிரதாயப்படி திருமணம் முடிச்சிருப்போம். திருமணம் 2 மனசு இணைஞ்ச இடத்துல கண்டிப்பா பிரிவினைங்கிற சொல் இருக்கவே முடியாது. எங்கேயோ அது தொலைஞ்சு போயிருக்கு. திரும்ப தொலைச்சத தம்பதிகள் தயவு செஞ்சு தேடுங்க. அவசரப்பட்டு ஈகோ பிரச்சனையால 4 பேப்பர் காசு வச்சுக்கிட்டு சண்டை போட்டு வாழ்க்கைய தொலைச்சிடாதீங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத புதுசா அணுகிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். நாளைக்கு வேறு ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.